ஆனால் இதோட அம்மா தான் காணும். மூக்கு செஞ்சு விட சொல்லுதா? வேண்டாம், பயமாக இருக்கு போ. ஓ உனக்கு சாப்பாடு வேணுமா? கேட்டால் சொல்ல வேண்டியதுதானே. ஒன்றா என்ன மாதிரி அறிவான இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பாத்ரூமில் வந்து சாப்பாடு தரணும் பார்த்தீங்களா? என்னை பார்த்துனா பெருமை எப்பவுமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்ன முடிச்சுருந்தா இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியும் பால் இருக்கும். அந்த இருக்குது பால். மூக்கு சிந்துற மாதிரியே இருக்குது எல்லாமே. கஷ்டப்பட்டு எடுத்துருவேன்டா. சரி நீ க்ளோஸ். பாப்பா பால் குடிக்கியா? பால் கொடுக்க மாட்டேனே. வந்து கொடுங்க பாப்போம். அப்படி முடிக்காத. அம்மாடி ஏய், இந்த பேபி ரொம்ப மோசமானது. இந்த பாத்ரூம் இங்கே வேணா என்ன பண்ணிக்கோ. இப்போ நீ செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா சொல்லுது. சரி ரைட்டு. என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ, ரொம்ப நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து வச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இருந்த குழந்தை என் கண்ணு முன்னாடியே காணாமல் போயிட்டு எப்படி போணுச்சுன்னு தெரில. ஓ இதுதான் அந்த குழந்தைக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி வந்த? சரி இந்த அப்படி சிரிப்பிய. என்னடா இது? செவனேன்னு இருக்கணும். இதை மாதிரி பயம் கொடுத்துட்டாலும் வச்சுக்கிட கூடாது. அப்போ என்ன அப்படி பார்க்காத. இந்த வீட்டை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. உள்ளுக்கு என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதை தூங்க போட்டுரும். உட்காராத. எந்திக்கிட்டா. உன் பெட்ரூம் இங்கே எங்கிட்ட இல்லை, மேலே தான் இருக்கும் பாரு. பயம் கொடுத்துட்டாலும் வச்சுக்கிடக்கூடாது. இந்த ரூம் தான் திறந்து கிடக்கு. அந்த இருக்கு. படுத்து தூங்கிடு, எந்திக்காத. இங்கே ஏதோ புக் இருக்குது கேட்டான். உனக்கு இந்த புக்கை வேற வாசிக்கான்னு தெரியுமா? Across the shore, in distant lands, with dark stars overhead. இதெல்லாம் கேட்க மாட்டேன். தூரப்பட நம்பி நீ தூங்குறதுக்காண்டி அந்த புக்கை வாசிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சரி நீ படி தூங்கு. ரூமில் ஏதாவது பொருள் இருந்தால் நான் ஆட்டை போட்டு போகிறேன். தம்பி பிக் ஹெட் மேடு அன்லாக்டா. இதெல்லாம் நோண்ட வேண்டாம். நம்ம எப்படியாவது வெளியே வந்து இந்த கதவை போட்டுனா போதும். இந்த குடிச்சா தான் எப்போ எந்திரிச்சு வெளியே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு வழியாக புதியாச்சு. இது என்னடா வீடியோ? இது நீ தூங்கினா மட்டும் போதுமா? நான் தூங்க வேண்டாமா? தம்பி கீழே வந்தால் காலுகையும் உடச்சி போட்டுருவேன். அமைதி அப்படியே இருக்கணும். நான் டிவி பார்க்க போகிறேன். நான் டிவிக்கு மேலே என்னமோ இருக்குது, அதை எடுத்துக்கலாம் அப்புறமா. தம்பி இப்போ தான் கண்ணை மூணு அதுக்குள்ளேயே சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. தம்பி பயங்கவே கொடுத்துடாத. வேறு அண்ணன் ரூம் பக்கமே வர மாட்டேன். எப்படா கதை திறந்துச்சு? தம்பி இருக்கியா உங்களுக்கு? தம்பியை காணோம். அண்ணன் என்ன விட்டுருங்க. தம்பி அழுவாத, டென்ஷன் ஆகுது. ஒன்னே கிணத்துல தூக்கி போட்டு கொண்டு இப்போ தான் வாய போகிறேன். ஓவா
தண்ணியில் முக்கிய கொண்டுருவேன். இனிமேல் சத்தம் போட்டால் தண்ணியில் முக்கிய கொண்டுருவேன். ஒழுங்கு அமைதியாக இருக்கணும். இதுக்குள்ளே பூட்டி வைக்க முடியுமா? ஏய், நீ சரிபட்டு வர மாட்ட. இவனை எங்கே வைக்க? கிச்சன் டஸ்ட்பினுக்குள்ளே போட்டு மூடிட வேண்டியதான். தம்பி சரி வா, திரும்பி தூங்கப்படுவோம். இவனை தூங்க போட்டே கடுப்பாகுது. தம்பி இந்த இடம் எஞ்சினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. கீழே தான் படுத்துக்கணும். உனக்கு பெட்டெல்லாம் தரமாட்டேன். இனிமேல் எஞ்சினா வெளிடா புக்கை படிக்கேன். புக்கை வேறு படிக்க முடியல. தம்பி அழுவாத, நான் போயிருந்தேன். தம்பி இது வர நீ சின்னதான் போதும். உன் பொம்மை வேறு பின்னாடி தான் இருக்குது. இதை வச்சுட்டு செவனேட்டு தூங்குற. இப்போ மட்டும் சிரிப்பு வருதோ? சரி எப்படியா தூங்கிடு. நான் தூங்க வேண்டாமா? ஒன்றை மட்டும் தூங்க போட்டால் போதுமா? நான் டிவி பார்க்க போகிறேன். டிவியில் ஒன்றுமே இல்லை. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுமா? இல்லை, டிவியில் ஒன்றுமே இல்லை. என்னடா சவுண்டு? டிவியில் ஒன்றுமே இல்லை. அதையும் பார்த்து சிரித்து தூங்குறான். இவனை மாதிரி முட்டாள் இந்த வளர்க்குற எதுவுமே இருக்கு. தூங்கிட்டானே. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து பாட்டில் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தூங்க தம்பி, வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பாட்டில் காணும். தம்பி சரி ரைட்டு, பாட்டிலை கண்டுபிடிக்கணும். வேறு பாட்டிலாம் உனக்கு வாங்கி தர மாட்டேன். ஒரே பாட்டில் தான். தூக்கிட்டு போய் வேறு பாட்டிலுக்கு ஆசைப்படாத. தம்பி கதை திறந்து விட்றா. தெரியாமல் சொல்லிட்டேன். வீட்டு சாவி எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. ஐயையோ மாட்டிக்கிட்டேனே. சரி பரவாயில்ல, ஏன்ட்டே விளாட்றியா? உள்ளுக்கு எதாவது ஆயுதம் வச்சுருப்பேன். இதுதானே வித்தியாசமான சவுண்டு. ஏப்படி அண்ணன் அறிவாளி தானத்துக்கு வேறு எவனாலும் ஈடு கொடுக்க முடியாது. தம்பி ஒரு ப்ரெட்டை வீணாக்கிட்டேன். சரி இந்த ப்ரெட்டை தூக்கி அந்த பையனுக்கு கொடுத்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்டச்சோறு தூங்கியே ஒருத்தன். ஏதாவது பொருள் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா அது உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கடா இருக்க? சத்தம் மட்டும் வருது. கண்டுபிடிச்சிட்டேன். தம்பி கதவை திறந்து விடு பார்ப்போம். நல்ல பிள்ளையா. பால் பாட்டில் கிடச்சதான் கதவை திறப்பியாடா? சரி இப்போ உன்னை மேலே தான் தூங்க போட்டேன். இந்த 2 ரூமில் என்னது இருக்குன்னு தெரில. லாக்கில் கிடக்கு. சரி தம்பி குழந்தையே காணும். கீழே இல்லை. அப்போ இந்த 2 ரூமில் தான் இருப்பான். தம்பி எங்கே இருக்கீங்க? இது எனது. இதுக்காக நான் பால் கொடுக்க வந்தேன். என்னமோ மேலே மினுக்குது. என் கண்ணிலேருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. தம்பி கதவு பூட்டாமல் போனால் எந்த நேரத்தில் உள்ளுக்கு வருவான் வெளியே போகிறானே சொல்ல முடியாது. எப்போவுமே கதவு பூட்டிகிட்டு தான் போகணும். உங்கள் வீட்டு கதையும் திறந்து போட்டு போவீங்க. இதே மாதிரி பைத்தியக்கார பையன் வேணாலும் உள்ளுக்கு நுழைஞ்சிருவான். படிக்கட்டில் ஏறி இறங்குறதுக்குள்ளேயும் தம்பி வீட்டை விட்டு ஓட முடியுமா? இது இங்கே ஒரு கதவு வேறு இருக்கா? வேண்டாம் சாமி. இதுக்குள்ளே நுழைஞ்சு அவனும் என் பின்னாடி வந்து என்னை போட்டு தள்ள வருவான். முதல்ல இவனை போட்டு தள்ளுறதுக்கு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. குட்டி பிசாசு வெளியே வாழ. ராஜா பகத் மாதிரியா உட்கார்ற? எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். எடுத்து சாப்பிடு. உனக்கு நான் வேறு ஊட்டி வேறு ஒன்றுமா? சாப்பிட்றது வேலை பார்க்குறது அதே வேலையாக வச்சுருக்கேன். ஒன்னாலாம் நான் என்ன பண்ணுறது?
இருமுடியும் தான். இந்த ரூம் கிடையாது தம்பி, இந்த ரூமுக்கு கண்டா வந்துடாத. இந்த ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. நீ இந்த ரூமில் வச்சு எனக்கு கொண்டாலும் கொண்டுருவேன். சமத்தாக இருந்துக்கோ. பறந்துலாம் போகிறேன். உன்னைக்கு நான் வீட்டில் வச்சுருக்கணும். இப்போவே தூங்குறது. உன் ஜட்டி கூட ஓடுது பாரு தம்பி. ஜட்டி நில்லுடா. ஏய், கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். எங்கடா போன ஜட்டி? கண்டுபிடிச்சிட்டேன். மேலே போய் விழுந்தா இவன் கிடையாதா? தம்பி எங்கே இருக்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டியா? ஏன் அறிவாளி தனத்துக்கு தம்பி எங்கேயும் காணுமே. தம்பி ஏ உள்ளுக்கு இருந்தா ஓடுறான். மேலேயா ஓடுறான்? கண்டு 3வது ரூமுக்கு போனாப்புல எனக்கு தெரியாதோ. தம்பி எங்கே இருக்கீங்க? ஏழு எனக்கே விளாட்டு கட்டுறான். எங்கே தம்பி போனேன்? இவ்வளோ நேரம் லாக்கில் இருந்த ரூமு. நான் உன்னை பார்க்கல. நீனும் என்ன பார்க்கல. தேவையா இது உனக்கு? செவனேன்ட்டு என் கூட உட்காரலாம். தம்பி என்ன பாரு, உட்காரு பாரு. இப்போ உட்கார முடிக்கா? இதுதான் ஒழுங்கா என் பின்னாடியே இருக்கணுங்கிற. தலைலாம் சுத்தமே கிருகிருன்னு. உன்னை கீழே விட மாட்டேன். கதவே திறந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த குட்டி பிசாசு இங்கே ஓடிடும். எனக்கு அவனை பற்றி தெரியும். தம்பி உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். இந்த ஆச்சுக்கோ. டைப்பரை போட்டால் தான் உனக்கு வெறி வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஓடிடுவான். சரி, உனக்கு சாப்பிட்றது தூங்குறது அதே வேலையாக தானே இருக்க. வா திரும்பி தூங்கு. எப்பட்றா கையில் தானே வச்சுருந்தேன், அதுக்குள்ளேயும் எப்படி அங்கே போனோம்? தம்பி எனக்கு ரொம்ப நீ விளாட்டு காட்டுற. உன்னை எப்போவே தண்ணியில் முக்கி சாவடிச்சிடுவேன். இந்த இடம் நான் புக்கும் படிக்க மாட்டேன், பொம்மையும் கொடுக்க மாட்டேன். தலையில் படுத்து தான் தூங்குறேன். அதான் உனக்கு தண்டனை. தம்பி தூங்க மாட்டேங்கான். இவன் தூங்காமல் தான் நம்மளை போட்டு தள்ளிடுவான். விடு, நானே புக்கை படித்து தொலைகிறேன். இந்த இடம் வேறு புக்கா? இதெல்லாம் வேகமாக தான் படிப்பேன். இதெல்லாம் கேட்டால் தான் உனக்கு புக்கை தட்டி விட்றேன். உனக்கு அவ்வளோ தும்புறா? என்னடா வேணும் உனக்கு? புக்கு திரும்பி வேணுமாடா? இந்தா படிச்சுக்கோ. தேவனா உனக்கு நான் படிக்க நீ அந்த புக்கை தட்டியா விட்ற? இந்த கதை தான் படிப்பேன், இந்த கதை தான் கேட்கணும். ஸ்பீடாக படித்தா தட்டி. என்னெல்லாம் உனக்கு வேணும்? இந்த உனக்கு அந்த பொம்மையை வச்சு சாப்பிடு. இந்த பொம்மையை வச்சு விளாண்டுக்கோ. என்னடா பண்ணுற அந்த பொம்மையை? டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கு. நீ சரிப்பட்டு வர மாட்டே. அந்த பொம்மையை விட்றா. ஏய், பொம்மையை தொலைச்சிட்டியா? எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் தெரியுமா? சரி, இந்த பொம்மையை வச்சுக்கோ. இந்த பொம்மையும் தொலைச்சா உனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. இப்போ மட்டும் இடிப்பான். இப்போ நான் புக்கு படிக்கலாமா? தம்பி இந்த இடம் தட்டி விட்டு அவன் கையை உடச்சிருவேன். இப்போ மட்டும் சிரிக்கான். போதுமா, தூங்கிட்டியா? சரி, இந்த மேலே கதை திறந்து போட்டால் நம்மளுக்கு தான் ஆபத்து. சாவி இருந்தால் இதோட பூட்டி ஒன்று உள்ளிக்கே வச்சு அடைச்சிடலாம். சாவி வேறு இல்லை. நம்மளுக்கும் அதே வேலை தான், திங்கிறது தூங்குறது. ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. வழக்கம் போல் நம்மளும் இந்த ஒன்றும் இல்லாத டிவியை பார்த்து தூங்கணும். நான் சோபாலே படுத்து தூங்கண்டா. உன் டிவியை பார்க்குற இப்போந்தான் படுக்கலான்னு போகிறேன். அவன் மெயின் டோர் எங்கே இருக்குதுன்னு தெரியாதே. தம்பி வெயிட் பண்ணுறா தம்பி, கதவை திறப்பேன். இந்த டோர் வேறு லாக்டா இருக்கு. தம்பி இந்த பாக்ஸை கொடுக்க தான் வந்திருக்காப்ல. ஆமாம், இதை விட்டு வெளியே போகிற வேலை வழியே இல்லையா? எப்படி இவ்வளோ கதவையும் தாண்டி உள்ளுக்கு வந்தான்னு தெரில. சரி, இந்த கதவை உடைக்க முடிஞ்சால் உடைச்சிடலாம். இந்த குட்டி விசேஷம் எப்போமாவது அடித்து கொள்ளணும். எப்போமாவது தூங்கலாமா?
ஆ தம்பி தெரியாமல் கீழே போட்டு அமைதியாக இரு. சரி நீங்கள் கடை நான் ஒரு வழியா படுத்து தூங்க போகிறேன். நம்ம தான் அதிக வேலை பார்க்கணும். இந்த குட்டி சாத்தனை நம்ம வந்து போட்டு தரணும். பாலில் விஷம் கலந்துடும் இல்லை. இதோட அடுத்த பாட்டு வேணா எனக்கு 50 லைக் வந்தால் தான் அடுத்த பாட்டு நான் போடுவேன். இதோட அடுத்த பாட்டு வேணா எனக்கு 50 லைக் வரணும். கூடவே 2 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் அடுத்த வீடியோ வரும்.